வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் 2 in 1 ரெசிபி தான். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரே மாவில் 2 ரெசிபி செய்ய போகிறோங்க. ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி, இன்னொன்று வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க, ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். வாங்க நம்ம ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா தாங்க, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலருக்காக மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அது நம்ம இஷ்டம்தான். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இப்போது வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான், இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த மாவு அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டை, அப்புறம் பழம், வாழைப்பழம், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் நேந்திர பழத்தை எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா 2ஐயும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க, முழு ஜீரகம். இப்போது நம்ம அரைச்சதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பழமும் முட்டையும், தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க. இது 2மே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்மள்ட்ட என்னென்ன பழம் நட்ஸ் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இதாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது நம்ம சாப்பிடும் போது அப்படியே கடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான், ஸ்ட்ரென்த்தும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக செய்யலாம். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அந்த மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாதுங்க, கொஞ்சம் திக்காக தான் ஊற்ற முடியும். அப்போ மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே தோசை, இட்லி, சப்பாத்தின்னு சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இது மேலே வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் 2வது ஊற்றி காட்டுறேன். 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு
மெதுவாக லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். நட்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா, அது அப்படியே சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு கெட்டியான தேங்காய் சட்னி அரைச்சி அது கூட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்குங்க. நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சு வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போடலனாலும் பரவாயில்ல, ஏன்னா மேலெலாம் நல்லா வெந்துடுச்சு. நெய் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துடலாங்க, அவ்வளோதான். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிப்பிங்க. இப்போ நீங்கள் ஈவினிங் வந்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம். அடுத்து வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து அப்பம் இல்லைன்னா தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்கள். அடுத்து நாம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு தவாவில் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிடலாங்க மாவை. அதே மாவு தான், அது கூட இது வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரே டைம் 4-5 ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இதை வந்து குழிப்பணியார சட்டியில் கூட போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழிப்பணியார சட்டியில் போட்டு செஞ்சாலும். இப்போ நம்ம போண்டா பணியார ரெசிபி அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய 2வது ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. 2-in-1 ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லோரும் நல்லா பாராட்டுவாங்க. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில் போய்ட்டு அது இதுன்னு வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே சுத்தமாக டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இப்போது உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.